எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? நான் சோசியல் மீடியாவை பார்த்து இந்த ஸ்வீட்டை செஞ்சேன். அத பார்க்காம இருந்திருந்தா இன்னும் உருப்படியா செஞ்சிருப்பேன். கரெக்ட் கரெக்ட். அக்கா எனக்கா ஸ்வீட் கையில ஸ்வீட்டா? டேய், எங்கடா போன இத்தனை நாளா? ஒரு முக்கியமான ரியல் எஸ்டேட் வேலை வந்ததுக்கா, அது முடிச்சுட்டு வந்தேன். நீ அன்னைக்கு மாமாக்கு ஃபோன் பண்ணி பேசினியாமே, அப்பவே வீட்டுக்கு வருவேன்னு பார்த்தா இப்ப வந்து நிக்கிற. மாமாக்காக தான் நான் பின்னால இருந்து ஒரு பெரிய வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னது மாமா, குழி தோன்ற வேலையா? ஏய் இவ்வளவு பாருக்கா வாய எப்படி பேசுறா. ஏய், என் தம்பி திருந்திட்டான். சும்மா அவனை காலை வாரி விடாத. அப்படின்னு சரி சஞ்சய், எது வந்தாலும் சொல்லிட்டு செய், எனக்கு பயமா இருக்கு. மாமா லிசன், இந்த வருஷம் பிரசிடென்ட் எலெக்ஷன் வருது. அசோசியேஷன் லீடரா நீங்க நாமினேஷன் பண்ணுங்க மாமா. அப்படியா? என்னங்க இன்னைக்கே நாமினேஷன் பண்ணுங்க. எத்தனை வருஷமா கம்பெனின்னு ஓடிட்டு இருக்கீங்க. ஆமாப்பா, பிசினஸ்லாம் தான் நல்லா டெவலப் ஆயிடுச்சு. நீங்க பிரசிடென்ட் ஆனா அது உங்களுக்கும் மரியாதை, எங்களுக்கும் கௌரவம். அதுக்கு இல்ல ஆர்த்தி, 10 வருஷமா அந்த போஸ்டிங்ல நம்ம சம்மந்தியம்மா செல்வநாயகி தானே நிக்கிறாங்க. இப்ப நான் போய் நின்னா அது அவங்களை எதிர்த்து நிக்கிற மாதிரி ஆயிடும். அவங்க 10 வருஷம் இருந்தது போதும்பா, நீங்க நில்லுங்கப்பா. ஏங்க, சம்பந்தி அம்மா தான் பிசினஸ்ல இருந்து ஒதுங்கி பிள்ளைங்களுக்குன்னு தொழிலை பிரிச்சு கொடுத்துட்டாங்கல்ல. அப்போ மூத்த மாப்பிள்ள இல்ல நம்ம மாப்பிள்ள நிப்பாரு. நமக்கு எதுக்கு வம்பு காமாட்சி? சத்யா அந்த வீட்டு மருமகளா இருக்கா, ஞாபகம் வச்சுக்கோ. மாமா அது எனக்கு தெரியாதா மாமா? நான் நல்லா விசாரிச்சிட்டேன். அபியும் அர்ஜுனு கூட நிக்கல, செல்வநாயகியும் நிக்கல மாமா. அப்படியா? நல்லா தெரியுமா? ஆமா மாமா, காத்து உங்க பக்கம் வீசுது. புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணிக்கோங்க. வேற யாரும் நிக்கிற மாதிரி கூட தெரியல மாமா. அது எப்படி வேற யார் நிக்காம இருப்பாங்க? இருங்க, உங்க முன்னாடியே நான் போன் பண்றேன். சஞ்சய் சார் சொல்லுங்க சார். சார், போன் ஸ்பீக்கர்ல போட்டிருக்கேன். என் மாமா நலன் பக்கத்துல தான் இருக்காரு. வணக்கம் சார், அசோசியேஷன் நாமினேஷன் ஆபீசர் பேசுறேன் சார். வணக்கம் சார். இந்த வருஷம் பிரசிடென்ட் போஸ்டுக்கு செல்வநாயகி நிக்கிறாங்களா சார்? நிக்கல சார், அவங்க தான் பிசினஸ் விட்டு ஒதுங்கிட்டாங்களே. வேற யாராவது நாமினேஷன் ஃபார்ம் கொடுத்திருக்காங்களா? இன்னும் யாரும் கொடுக்கல சார். ஏன் கேக்குறீங்க சார்? இல்ல சார், இந்த வருஷம் நலன் மாமா நிக்கலான்னு யோசிக்கிறாரு. நலன் சாரா? தாராளமா நிக்கலாம் சார். அவரை மாதிரி திறமையான ஆளுங்க வந்து அசோசியேஷனை வழி நடத்தணும் சார். அவர் பிரசிடென்ட் ஆனா அந்த போஸ்டுக்கே பெருமை சார். அது ஒரு கோல்டன் பீரியடா இருக்கும் சார். வாங்க சார், கண்டிப்பா நீங்க நிக்கணும் சார். தேங்க்யூ சார். அப்புறம் என்ன மாமா? அப்பா நில்லுங்கப்பா. சரி, செல்வநாயகியோ அந்த குடும்பமோ அந்த பதவிக்கு போட்டி போடலன்னா நான் நிக்கிறேன். சூப்பர். சூப்பர் மாமா, நீங்க கையெழுத்து மட்டும் போடுங்க, மத்த எல்லா ஏற்பாடும் நான் பாத்துக்கிறேன். ஏதோ சொல்றீங்க, செய்யுங்கப்பா. 4 பேருக்கு நல்லது செய்யத்தான் நிக்கிறேன். பதவி ஆசையெல்லாம் கிடையாது. நல்லது நடந்தா சரி. டேய் சஞ்சய், உங்க மாமாவை எப்படியாவது கௌரவமா ஜெயிக்க வச்சிருடா. மச்சானா இந்த உருப்படியான காரியத்தை செஞ்சிரு, சரியா? கண்டிப்பாக்கா. இந்த ஆளுன ஜெயிலுக்கு அனுப்பினவன், அந்த சத்யாவனை ஜெயிலுக்கு அனுப்பினவன், இவங்களை நான் ஜெயிக்க வைக்கணுமா? பிளான் பண்ணிட்டேன். என்னை ஏமாத்தின அந்த சத்யாவோட வாழ்க்கை நான் நாசம் பண்றேன். என்னங்க என்னங்க வர எந்த ஆட்டோமும் நிக்க மாட்டேங்குது.
ரொம்ப டயர்டா இருக்கு, தான் தலை சுத்துது. என்னங்க ஒரு ஆட்டோ கூட வரல? செங்கமலம், என்னங்க? அங்க பாரு, அது மாப்பிள்ளை கார் மாதிரி இருக்குல்ல? ஆமாங்க, மாப்பிள்ளை காரே தாங்க. சொல்லுங்க சார். ஒருவேளை நம்மள பார்த்துட்டு தான் நிக்கிறார் போல் இருக்கு. சார் டிரைவிங்ல இருக்கேன், வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடட்டுமா? சரி வா, அங்க போய் பார்ப்போம். வா. நான் வந்துடுறேன் சார். சரி. போயிட்டு அனுப்பிடுறேன் சார். மாப்பிள்ள, டாக்டர் கிட்ட செக்கப்புக்காக வந்தோம். அரை மணி நேரமா நிக்கிறோம், ஒரு ஆட்டோ கூட நிக்கலைங்க மாப்பிள்ள. நல்ல வேளை நீங்க வந்தீங்க மாப்பிள்ளை. உங்களுக்கு சிரமம் இல்லைன்னா எங்களை கொஞ்சம் உங்க மாமனார் கெஸ்ட் ஹவுஸ்ல இறக்கி விட முடியுமா? சாரி அத்தை, கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஒரு கிளைண்ட்டை பார்க்க ஏர்போர்ட் போய்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ள, ஆட்டோவே நிக்கலைங்க மாப்பிள்ள. எங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி எங்களை வீட்டுல டிராப் பண்ணிடுங்களேன் ப்ளீஸ். சாரி மாமா, அரை மணி நேரத்துல கிளைண்டோட ஃபிளைட். அதுக்குள்ள அவர்கிட்ட ஒரு முக்கியமான பிசினஸ் டீலை முடிக்கணும். நீங்க கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணி ஆட்டோலயே போங்க. மாப்பிள்ள, ஆட்டோவே கிடைக்கலீங்க மாப்பிள்ள. அதனாலதான் உங்களை தொந்தரவு பண்றோம், தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள்ள. சாரி மாமா, எனக்கு நேரம் இல்ல. சென்னையில ஆட்டோக்கா பஞ்சம். நீங்க வேணா ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா ஏதாவது கிடைக்கும். மாப்பிள்ள, என்னங்க இது, பேசிட்டு இருக்கும் போதே கிளம்பிட்டாரு? அதுவும் ஏர்போர்ட் போறேன்னு பொய் சொல்லிட்டு போறாரு, அதை கவனிச்சியா? சரியாவே முகம் கொடுத்து பேசலங்க, அத கவனிச்சிங்களா? நம்ம மாப்பிள்ளையா இது? இது நம்ம மாப்பிள்ள இல்லடி, சத்யாவை சந்தேகப்படுற அவ புருஷன். எனக்கு என்னமோ இது சரியா படல செங்கமலம். சத்யா நம்ம கிட்ட ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறான்னு நினைக்கிறேன். அப்படியா? என்னங்க சொல்றீங்க? செங்கமலம், இத பத்தி சத்யா கிட்ட போய் எதுவும் சொல்லிடாத. மாப்பிள்ளை இப்படி பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சா அவ ஏதாவது வருத்தப்பட போறா. நம்ம வேற ஏதாவது ஆட்டோவை பார்ப்போம். வா. மாப்பிள்ளை ஏன் இப்படி பண்ணாரு? அவர் கார்ல லிஃப்ட் கொடுக்கற அளவுக்கு கூட நம்மளுக்கு தகுதி இல்லையா? இது சத்யா கிட்ட சொல்ல வேண்டாம் வேற இவர் சொல்றாரு. ஆனா என்ன நடக்குதுன்னு அவளுக்கும் தெரியட்டும். நான் சொல்லத்தான் போறேன், இல்லைன்னா என் தலையே வெடிச்சிடும்.